இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் KineMaster ஓப்பன் பண்ணிவிட்டு 16:9 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் என் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதோடனே இப்போ மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கில் ஒரு வேவ் இருக்கும். நீங்கள் போடுற மியூசிக்கில் ஒரு வேவ்ஸ் இது மாதிரி காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை மியூசிக் தகுந்த மாதிரி வேணாம், வீடியோ ஸ்லோ மோஷன் இருந்தால் போதும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவை 3 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஃபார் 2 or 3 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 3 செகண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் 3 செகண்ட்ஸ் கட் பண்ணிக்கிறேன். 3 செகண்ட்ஸ் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 3 செகண்டுக்கு அப்புறம் அதிக செகண்ட்ஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த 12லேருந்து இன்னொரு 3 செகண்ட்ஸ் அதே மாதிரி 3 செகண்ட்ஸ் வச்சு மித்ததை அப்படியே விட்டுறேன். இல்லை மறுபடியும் உங்களுக்கு பண்ணணுன்னாலே அது பண்ணிக்கலாங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டில் இதுவை ஸ்பீடில் போயிட்டு 0.5 வச்சுக்கோங்க. 5 வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒன்று ஸ்பீடில் போயிட்டு 3 வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்பீடில் போயிட்டு 0.5, ஸ்பீடில் போயிட்டு 3. இப்போது இந்த வீடியோவுக்கு ஒரு ஃபில்டர் கொடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் கொடுத்துக்கிறேன். கீழே போனீங்கன்னா அப்ளை டு ஆல்னு கொடுக்கும். அப்ளை பண்ணிக்கிறேன், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மியூசிக் வந்தீங்கன்னா மியூசிக் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே என்வலப் இருக்கும், ஆடியோ வால்யூம் என்வலப்பு. அதில் லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு 50ல் வச்சுட்டு 50 or 60 வச்சுட்டு கடைசி வந்துட்டு ஃபுல்லாக குறைச்சிடணும். குறைச்சிட்டு இப்போது நம்ம 60 ஃப்ரேம் ரேட்டில் 1080pல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.